அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 6ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் மற்றும் அளவியல் பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான, குறிப்பாக 6ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து 100 மாதிரி வினாக்களும் அளவியல் பகுதியிலிருந்து 10 மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளாக தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க உள்ளோம். பொதுவாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு 6ஆம் வகுப்பு பொது தமிழ், குறிப்பாக பழைய புத்தகம் மிக மிக முக்கியமானது. நிச்சயமாக இந்த வீடியோவிலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் அப்கமிங்காக வரக்கூடிய எக்ஸாமில் கேட்பாங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, உவேசா எத்தனை வயது வரை தமிழுக்காக உழைத்தார்? உவேசா பார்த்திங்கன்னா 87 வரை பார்த்திங்கன்னா தமிழுக்காக உழைத்திருப்பார். கேள்வி 2, பொருந்தாத இணையை கண்டறிக. 1. ஆப்ஷன் ஏ, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுதுன்னு சொன்னது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று பாடியவர் பாரதியார். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் பாரதிதாசன். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று பாடியவர் கவிமணியா? கிடையாது, தாராபாரதி. கவி ஞாயிறு தாராபாரதின்னு வந்திருக்கணும். இங்கே பொருந்தா இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 3, மலைகளில் வாழும் பறவை. மலைகளில் வாழும் பறவை சின்ன குருவான். கேள்வி 4, பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் ஈவே ராமசாமி, அதாவது தந்தை பெரியார் தான். பகுத்தறிவு கவிராயர்னா யார்னா உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு பவளன்னா தந்தை ஈவே ராமசாமி ஐயா, தந்தை பெரியார்னு சொல்லலாம். அடுத்து பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி வருவார். கேள்வி 5, கூற்று 1 கூற்று 2. கூற்று 1, பெயர் சொல்லை உயர்திணைச் சொல் அஃறிணைச் சொல் என 2ஆக பிரிக்கலாம். சரி. கூற்று 2, பெயர் வினை சொற்களை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் எனவும் பிரிக்கிறோம். சரி. ஸோ கூற்று 1, 2 இரண்டுமே சரி. கேள்வி 6, சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய வாக்கு? பாரதியின் வாக்கு. கேள்வி 7, குணக்கடலே அருட்கடலே என்ற பாடல் வரிகளில் குறிப்பிடப்படும் கடவுள் யார்? குணக்கடலே அருட்கடலே என்ற பாடல் வரியில் யாரை குறிப்பிட்டிருப்பாங்கன்னா முருகனை குறிப்பிடப்பட்டுள்ளது. கேள்வி 8, பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் எண்ணில் கலந்தே இருக்கிறான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளிம்பி நாகனார். இதில் நான்மணிக்கடியில் 104 பாடல்கள் உள்ளது. கடவுள் வாழ்த்தோடு சேர்த்துனீங்கன்னா +2 106 பாடல்கள் உள்ளன. கேள்வி 9, சரியான வரிசையை தேர்ந்தெடு. சரியான வரிசைனா குடும்பம் இருக்கும், குடும்பம் பெண்கள், பெண்களுக்கு அடுத்து பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு கல்வி, கல்விக்கு நல்லெண்ணம். சரியானோட ஆப்ஷன் சி. கேள்வி 10, பொருந்தா இணையை கண்டறிக. பறவைனா கடல், கரினா நரியா? கரினா யானையை குறிக்கும்னு சொல்லலாம். இங்கே நரி என்பது எதுனா பரி என்பதன் பொருள் பரி என்பதன் பொருள் நரியை குறிக்கும். 3, பரினா குதிரையை குறிக்கும். அதே கணைனா அம்பு. பொருந்தா இணை எது? கரி, நரின்னு தந்திருக்காங்க. இதுதான் பொருந்தாது. 11வது கேள்வி, உவேசா பதிப்பித்த வெண்பா நூல்கள் எத்தனை? உவேசா பதிப்பித்த வெண்பா நூல்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 13 வெண்பா நூல்களை பதிப்பித்துள்ளார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார் உவேசா. கேள்வி 12, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் எது? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். கேள்வி 13, நீர்நிலைகளில் வாழும் பறவைகளில் தவறானவை எவை? நீர்நிலைகளில் வாழும் பறவைகளில் தவறானவற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. கொக்கு, தாளைக்கோழி, கருஞ்சின்னான், கரண்டிவாயன். இதில் எது தவறானதுன்னா கருஞ்சின்னான்.
கருஞ்சின்னான்னா மலைகளில் வாழக்கூடியதாக இருக்கும். அப்போ நீர்நிலையில் வாழும் பறவைகள்னா கொக்கு, தாழைக்கோழி, கரண்டிவாயன். சரியானது சி ஆப்ஷன் தவறு. கேள்வி 14. பொறுத்துக. 10 லிட்டில் பிங்கர்ஸ். இந்த நூலை எழுதுவது அரவிந்த் குப்தா. அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் ஜானகி மணாளன். ஊரும் பேரும் ராப்பி சேது பிள்ளை. வணக்கம் ஐயா நாட்டுப்புற கதைகள். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 15. பொருந்தாத இணையை கண்டறிக. பட்டினம்னா கடற்கரை நகரம், சரி. பாக்கம்னா கடற்கரை சிற்றூர்னு சொல்லலாம், சரி. புறம்னா சிறந்த ஊர்களை குறிக்கும். குப்பம்னா கடற்கரை சிற்றூரா? கிடையாது. இங்கே வந்து குப்பம் என்பது கடற்கரையில், சிற்றூர்னா கிராமத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். குப்பம் நெய்தல் நிலத்தில் குறிப்பாக இருக்கக்கூடியது. அப்போது பொருந்தா இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 16. வட இந்தியாவில் யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது? வட இந்தியாவிற்கு யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டதுன்னா பால கங்காதர திலகருக்கு வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. அதே தென்னிந்தியாவில் யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்கன்னா முத்துராமலிங்க தேவர். கேள்வி 17. இனிய உழவாத குரல் கனி இருப்ப காய்கவர்ந்தற்று. இது என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா ஓமை அணி பயின்று வந்துள்ளது. கேள்வி 18. சேய்த்தானும் சென்று கொளல் வேண்டும் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் நாலடியார். நாலடியாரின் ஆசிரியர் சமண முனிவர்கள். கேள்வி 19. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? சரியான விடை ஆப்ஷன் சி. அவன் கவிஞன் அல்லன். கேள்வி 20. பொறுத்துக. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார். மகாகவி பாரதியார். புரட்சி கவி பாரதிதாசன். கவி ஞாயிறு தாராபாரதி. அப்போ மொழி ஞாயிறு தேவநேய பாவனார், கவி ஞாயிறு தாராபாரதி, கலை ஞாயிறு. கலை ஞாயிறுனா நா முத்துசாமி. கலை ஞாயிறு நா முத்துசாமி. இங்கல்ல கோர்வையாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ சரியான விடை 20க்கு ஆப்ஷன் ஏ. 21. வானடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் எனும் பாடல் வரிகள் யாருடையது? சரி, வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் என்னும் பாடல் வரிகள் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கேள்வி 22. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். கேள்வி 23. உழவர்களின் நண்பன். சரியானவற்றை தேர்ந்தெடு. உழவர்களின் நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு. மண்புழுவும் இருக்கும். இங்கே விலங்குகளில் குறிப்பாக ஊர்வனத்தில் பாம்பு வரும். உழவர்களின் நண்பன் யாது? பாம்பு. கேள்வி 24. பொறுத்துக. உயிரெழுத்துக்கள் என்னன்னா உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது? உயிரெழுத்து 12 இருக்குது. இந்த 12 தமிழ் எண்களில் கொடுத்துருக்காங்க. அப்போது கா உ. மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குது. மெய்யெழுத்துக்கள் 18. அதுக்கு 1க்கு கா, 8க்கு ஆ. அடுத்து குறி எழுத்துக்கள். அது குறில்னு வந்திருக்கணும், நெடில்னு வந்திருக்கு. குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? குறில்னா 5 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ 5க்கான தமிழ் எண் வந்து ரூ. அடுத்து நெடில் எழுத்துக்கள் 7 இருக்கும், ஏ. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 25. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தரை செய்வோம், வீணில் கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடியிருப்பார் யாரு? சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதியார். கேள்வி 26. சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை தாழ்வு படுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். கேள்வி 27. ஈன்றல் என்னும் சொல்லின் பொருள் அறிந்து எதிர்ச்சொல் தருக. ஈன்றல்னா கொடுக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் என்ன? பெறுதல். கேள்வி 28. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் யார்? சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் ஔவையார். கேள்வி 29. 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழெழுத்து சா. கேள்வி 30. பாரதிதாசனின் வலது கை என அழைக்கப்படுபவர். பாரதிதாசனின் வலது கை என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கேள்வி 31. சிலையின் முன்புறம் மட்டும் தெரியுமாறு சுவர்களில் வடிப்பது. சிலையினுடைய முன்புறம் மட்டும் தெரியும், பின்னாடிங்கிறது தெரியாது. அதுக்கு என்னன்னா
புடைப்புச் சிற்பம் என்று பெயர். கேள்வி 32. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மெசியாக ஒன்றோ இச்செயலில் வந்துள்ள அவள் என்ற சொல்லின் பொருள் எது? அவள் என்ற சொல்லின் பொருள் அவள்னா பள்ளம், பள்ளத்துக்கு ஆப்போசிட் மேடு. கேள்வி 33. பொருத்தமில்லாததை தேர்ந்தெடு. பொருத்தமில்லாத தேர்ந்தெடுனா எரு. கேள்வி 34. மந்தி எனும் சொல்லின் பொருள் மந்தினா பெண் குரங்கு. கேள்வி 35. சரியானவற்றை தேர்ந்தெடு. ஆறுதலைனா தேற்றுதல். கேள்வி 36. இந்து புத்த சமய மேதை என பாராட்ட பெற்றவர். இந்து புத்த சமய மேதை என பாராட்ட பெற்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். கேள்வி 37. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 38. கோகரனும் செகநாதம் கும்பகோணம் என்று பாடியவர் யார்? கோகரனும் செகநாதம் என்று கும்பகோணம் என்று பாடியவர் திரிகுடராசப்ப கவிராயர். மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திருவிக்கான தமிழ் தென்றல். பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. மகாகவினா பாரதியார். பகுத்தறிவு கவிஞர்னா பாரதிதாசன். கேள்வி 39. பின்வருவனற்றுள் தவறானினை சுட்டுக. சிறிதுக்கு ஆப்போசிட் பெரிது. திண்ணியதுனா வலிமையானது. வலிமையானதுக்கு ஆப்போசிட் வலிய மென்மையானதுன்னு வந்திருக்கணும். இங்கே திண்ணியதுனா வலியதுன்னே தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. உயர்வுக்கு ஆப்போசிட் தாழ்வு சரி. நன்றுக்கு ஆப்போசிட் தீது சரி. அப்போ 39 வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆப்ஷன் பாம்பே. 40வது கேள்வி. நாட்டுப்புற பாடல்களின் மெட்டுக்களை திரைப்படத்தில் புகுத்தியவர். நாட்டுப்புற பாடல்களின் மெட்டுக்களை திரைப்படத்தில் புகுத்தியவர் உடுமலை நாராயண கவி. கேள்வி 41. மடங்களிலே மறைந்து கிடந்த தமிழை மக்கள் மடியிலே தவள செய்தவர் யார்? உவே சாமிநாதர் ஐயர். கேள்வி 42. கவிஞர் தாராபரதி எழுதிய கவிதை நூல் எது? புதிய விடியல்கள். இது எங்கள் கிழக்கு தாராபதி கவிதைகள் எழுதியிருப்பார். இது சொந்த சிறைகள் என்பது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பார். அப்போ கவிஞர் தாராபரதி எழுதாத கவிதை நூல் ஆப்ஷன் சி சொந்த சிறைகள். கேள்வி 43. தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடன் சேர்ந்து வரும் எழுத்து எது? எண். தவறானவற்றை தேர்ந்தெடு. மொழி, கிளவி, பதம், சொல். இது வந்து சொல்லுக்குரிய வேறு பெயர்கள் சொல்லுவாங்க. மொழி, பதவி, கிளம், சொல். இதோட சொற்றொடர் என்பது தவறானது. கேள்வி 45. அகர வரிசை நட்பு, அன்பு, மகிழ்ச்சி, பள்ளி, விளையாட்டு, வீடு, தோற்றத்தை சரியான வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு சரியானது அன்பு, நட்பு, பள்ளி, மகிழ்ச்சி, விளையாட்டு, வீடு, தோட்டம். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 46வது கேள்வி. தெய்வீகம், தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். கேள்வி 47. பொது உடைமை கவிஞர். பொது உடைமை கவிஞர் என்று போற்றப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது? நெகிழி. அதியமான் நெடுமானஞ்செய்யின் அவைக்களப் புலவராக திகழ்ந்தவர் ஔவையார். கேள்வி 50. தன்மை எதிர்ச்சொல் எடுத்துக்க. தன்மைக்கு எதிர்ச்சொல் குளிர்ச்சி, குளிர்ச்சி எடுத்து வெம்மை. கேள்வி 51. உவேசால் நூல் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1942. உலகின் மிகச்சிறந்த நூல்களுள் ஒன்று என எதனை நேரு குறிப்பிடுகிறார்? லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் நூலை தான் குறிப்பிட்டிருப்பார். கேள்வி 53. வேட்டங்குடி எனும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். கேள்வி 54. சரியானவற்றை தேர்ந்தெடு. சிங்காரம் கடைக்கு போக மறுத்தான். இறந்த காலம். கேள்வி 55. தமிழ் விருந்து என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் விருந்து நூலின் ஆசிரியர் ராபி சேது பிள்ளை. கேள்வி 56. பொறுத்துக. ஆன்மீகம்னா ஆன்மீகத்துக்கு எடுத்துக்காட்டு புத்திரர். முருகனுக்கு இதெல்லாம் யார் இருப்புனா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இருந்திருப்பார். ஆன்மீகத்துக்கு புத்திரர். முருகனுக்கு பக்தராகவும், வலிமைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரிகாலனாகவும், புலமைக்கு கபிலராகவும், தமிழ் பாடும் சித்தராகவும் விளங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு யாரை புகழ்ந்துருப்பாங்கன்னா யார் இருப்பாங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சரியான ஆப்ஷன் சி. 57வது கேள்வி. பரங்குன்றாளன் என்பதன் எதனை குறிக்கிறது? பரங்குன்றாளனா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன். 58. பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணைனாவே கான்னா காடு அடைவின் சரி, படினா வஞ்சம் சரி, வேணினா சரை சரி, பந்தினா புந்தினா பூங்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பொருந்தாத ஆப்ஷன் ஏ. தவறானது ஆப்ஷன் ஏ. 59வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை
பொருத்தமற்றதை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலையில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். சரி. பாம்பாட்டி சித்தர், குதும்பை சித்தர், அழுகுனி சித்தர்கள் என்பவை காரண பெயர்கள். சரி. எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர்கள் சித்தர்கள். சரி. இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை கற்று உலக செல்வாக்க வாழ சித்தர்கள் அவாவினர். கிடையாது. அப்போ பொருத்தமற்றது ஆப்ஷன் டெல்லி. 60வது கேள்வி. அன்பின் வலியது உயர்நிலை அக்திலார்க்கு என்புத்தோல் போர்த்து உடம்பி குரட்பாவில் இடம்பெற்றுள்ள தொடை நயம் எதுனா மோனை எதுகை. கேள்வி 61. முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்து விடும் என்று சொல்லியிருப்பார் வள்ளுவர். 62. பொறுத்துக. பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்னாட் ஷா ஆங்கில நாடக கவிஞர். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. 63வது கேள்வி. கவிஞர் தாராபாரதியின் இயற்பெயர். கவிஞர் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறுன்னு சொல்லலாம். 64. பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. பிழையற்ற சொற்றொடர் எதுனா ஆப்ஷன் டெல்லி. அன்று நடந்த பேச்சு போட்டியில் நாளை 1 மணி நேரம் நான் 1 மணி நேரம் பேசுவேன். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 65. பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றவனுக்கு கட்டுச்சொரு வேண்டாம், ஆற்றுனா வேண்டுவது இல். கேள்வி 66. தலைத்தல் என்னும் சொல்லின் பொருள். தலைத்தல்னா குறைதல், கூடுதல், குறைதல் என்று பொருள். தலைத்தல்னா கூடுதல், குறைதல் என்று பொருள். சேலத்திற்கு அருகில் அழைக்கப்படும் சந்தை நடைபெறும் ஊர் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா செவ்வாப்பேட்டை என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 68. ஐராவதீஸ்வர் கோயிலை கட்டிய அரசன் யார்? 2ஆம் ராசராச சோழன். கேள்வி 69. கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? பழந்தமிழரது போர் வாழ்வு, மன்னர்களின் அறச்செயல், வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவரது பெருமிதம், மக்களின் நாகரிகம், பண்பாடு பற்றியவற்றை புறநானூறு செயல்கள் உதவுகின்றன. சரி. புறவாழ்வு பற்றிய 400 செயல்களின் தொகுப்பு புறநானூறு. புறநானூற்றில் அதிக செயல்களை பாடியவர் ஔவையாரா? சரி. புறநானூற்றில் அதிக செயல்களை பாடியிருப்பார் ஔவையார். அப்போ சரியானது 1, 2, 3 சரி. 70வது கேள்வி. பொறுத்துக. டெலிகேட் அப்படின்னா சரியான தமிழ் சொல் பேராளர். சாம்பியன்னா வாகை சூடி. ப்ரொபோசல்னா கருத்துரு. புரோட்டோகால்னா மரபு தகவு. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. 71. உவேசா முதலில் பதிப்பித்த நூல் 8 தொகை நூல். உவேசா முதலில் பதிப்பித்த நூல் 8 தொகை. கேள்வி 72. பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. எழுத்திருந்து சிற்றூரில் புதுமையான நோன்பு இருந்தான். சிற்றூரில் புதுமையான நோன்பு இருந்தது. கேள்வி 73. கிராமத்தில் அபூர்வமான கேள்வி 73. தவறானவற்றை தேர்ந்தெடு. கடுவெளி சித்தரை பற்றி. பெண்களை பழித்து பேசாதே, கல்லெறிந்து பறவைகளை துன்புறுத்தாதே, யாருடைய பொருளும் திருட நினைக்காதே, உன் வாழ்வை பற்றி சிறுமியாக எண்ணாதே. இதில் தவறானது ஆப்ஷன் சி. கடுவெளி சித்தர் சொல்லியிருக்க மாட்டார். ஊரும் பேரும் இந்நூலின் ஆசிரியர் சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை. 6 என்னும் சொல்லின் பொருளில் தவறானவற்றை கண்டறி. ஓர் எண், வழி, தனி. இது சரி. ஆனால் சரியில்லாதது எதுவும் இல்லை. அப்போ தவறானது எதுனா இங்கே எதுவுமே கிடையாது. 3மே சரியாக தான் இருக்குது. 76வது கேள்வி. தலையா வெப்பம் தலைக்கும் என்னும் தலை என்பது வினைச்சொல்லை குறிக்கும். புலம் என்னும் சொல் எதை குறிக்கும்னா புலம்னா நிலத்தை குறிக்கும். மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை 8 தொகையும் 10 பாட்டும். சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எதுனா ஏ. பாரதாசன் வெளியிட்ட இதழ் குயில். பொருத்தமான விடையை கண்டுபிடி. நாட்டுப்புற பாடல்கள் எனப்படுபவை கிராமிய பாடல்கள், கானா பாடல்கள், வாய்மொழி பாடல்கள். இவை அனைத்தும் சரி. 82. ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியத்தை கண்டறிக. என் எழுதுகோள் இதுவல்ல, இதுவன்றுன்னு வந்திருக்கணும். தப்பு. என் எழுதுகோள் இதுவன்று. சரி. உடைகள் கிழிந்து விட்டன. கிழிந்து விட்டதுன்னு இது தவறு. உடைகள் கிழிந்து விட்டன. அப்போ சரியானது 2, 4. வேம்பினை உலகில் ஊட்டாதே என்னும் பாடலடியில் வேம்பு என்னும் சொல்லின் பொருள் வேம்புனா கசப்பான சொற்கள். கேள்வி 84. முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல் பின்னொற்றில் எதை குறிக்கணும்? அரையனார்னா அரசனை குறிக்கும். கேள்வி 85. நேரு தன் மகள் இந்திரா காந்திக்கு எந்த ஆண்டு முதல் கடிதங்கள் எழுதி வந்தார்? 1922 1964 வரை. இனிமை உடைய சொற்கள் சொன்னால் எது தேய்ந்து குறையும்? இனிமையுடைய சொற்களை சொன்னால் எது தேய்ந்து குறையும்னா பாவங்கள் தேய்ந்து குறையும். இனிமையுடைய சொற்களை சொன்னால் எது தேய்ந்து குறையும்? பாவங்கள் குறையும். கேள்வி 87. பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று யாரால் பாராட்டப்பட்டார்? பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று பாரதிதாசனால் பாராட்டப்பெற்றார். கேள்வி 88. அனைவரிடமும் நட்பு
நட்பு கொள்ளும் பொருள் சிறப்பை தருவது விருப்பம். அனைவரிடம் நட்பு கொள்ளும் பொருள் சிறப்பை தருவது விருப்பம். கேள்வி 89 பொருந்தா விடையை குறிப்பிடுக. மனுகண்ட வாசகம், திருப்புகழ், திருவற்பா, ஜீவகர்ண விளக்கம். ஸோ திருவற்பா, மனுமுறைகான, ஜீவகர்ண விளக்கம் வள்ளலார் படிச்சிருப்பார். திருப்புகழ் அருணகிரிநாதர் எழுதியிருப்பார். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 90 திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகள் சரியானவை அவை. திருக்குற்றால குறவஞ்சி நூலை திரிகுட ராசப்ப கவிராயர் மேலகனம் என்னும் ஊரில் பிறந்திருப்பார். திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தை குறி சொல்வதையும் குற்றால குறவஞ்சியின் மையக்கருது பொருளாகும். சரி. குறவஞ்சி 90 வகை சிற்றிலக்கிய 96 அது 90ன்னு வந்திருக்கணும். 96 டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. 96 வகை சிற்றிலக்கியங்கள் 1 வசந்தவல்லி திருமணம் எனவும் இந்நூல் அழைக்கப்படுகிறது. குற்றால குறவஞ்சி, திருக்குற்றால குறவஞ்சி வசந்தவல்லி திருமணம் எனவும் அழைக்கப்படுகிறது. சரி. ஸோ 90வது கேள்விக்கு அனைத்துமே சரி. 91 இது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. 90ல் ஆப்ஷன் சி 3வது கூற்று. 96 அங்கே 90ன்னு இது 96 தான் வரும். அடுத்து 91 தவறான இணையை தேர்ந்தெடு. மேல் செல்வனூர் ராமநாதபுரம் மாவட்டம், கரைவேட்டி பெரம்பலூர் மாவட்டம், வெள்ளோடி ஈரோடு மாவட்டம், சித்திரங்குடியும் மேல் செல்வனூர் மாவட்டம் தான் வந்திருக்கும். சித்திரங்குடி. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. 92 ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிக. இதில் ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெற்றுள்ளது. தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது. ஒவ்வொரு சிறு ஊரிலும் தொலைக்காட்சி பெற்றுள்ளது. தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் தொன்மையானது. இதில் எது தவறுனா சரி, எது சரினா 2, 4 சரி, 1, 3 தவறு. 93வது கேள்வி வேம்பினை உலகில் ஊட்டாதே என்ற பாடல் அடிகளில் கருவெளி சித்தர் கூறுவன பிறரிடம் கசப்பான சொற்களை பேசாதே. 94 சரியானவற்றை தேர்ந்தெடு. காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. கேள்வி 95 எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது கருத்தின் உணர்த்து பாடல். பழமொழி 400. ஆரைத்தான் என்பது எதனை குறிக்கணும்? யாரைத்தான். வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என்ற பாடலில் அடுத்த பாடலரை கண்டறிக. வெள்ளி பனிமலை மீது உலாவும் மேலே கடல் முழுவதும் கப்பல் விடும் என்று பாடியிருப்பார் பாரதி. கேள்வி 98 நான்மணிக்கடிகை நூலில் இடம்பெற்றுள்ள பாடல் அடிகளின் எண்ணிக்கை. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளிம்பினாகிறார் 104 பாடல்களை பாடியிருப்பார். கடவுள் வாழ்த்தோடு சேர்த்தனா 2 பாடல் சேர்த்தனா 106. நாட்டுப்புற இயலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நாட்டுப்புற இயலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜேக்கப் கிரீம். நாட்டுப்புற இயலின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஜேக்கப் கிரீம். 100வது கேள்வி திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? வெண்பாக்களால் ஆகிய நூல் அதன் திருக்குறள் என பெயர் பெற்றது. திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள்னு சொல்லுவாங்க. நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் திருக்குறளை அழைப்பார். நான்மறை முப்பால் சதுர்வேதம் என்று திருக்குறளை அழைப்பாங்க. அப்போ இங்கே என்ன இந்த நான்மறை ஐம்பால் இருக்குது 2 தவறு. 3 திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. சரி. திருவள்ளுவரின் காலம் கிமு 31 கிடையாது, கிமு 31 வரணும். 32ன்னு தந்திருக்காங்க. அப்போது 4வது ஆப்ஷன் தப்பு. அப்போது 1, 3 மட்டும்தான் சரி. 101 110 வரையும் மேத்ஸ் கொஸ்டின், குறிப்பாக அளவியலிருந்து ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். 101க்கு சி, 102க்கு பாம்பே, 103 டெல்லி, 104 ஏ, 105 பாம்பே, 106 டெல்லி, 107 பாம்பே, 108 சி, 109 டெல்லி, 110 சி. ஸோ இந்த வீடியோவில் பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் மற்றும் அளவியல் பகுதியிலிருந்து 10 வினாவிடைகள், மொத்தம் 110 வினாவிடைகளை நம்ம இதுவரை பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.